உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் புஸ்தகத்தை படித்து கொண்டிருக்கிறோம். முதல் அதிகாரத்தில் 19வது வசனம் வரைக்கும் பார்த்துருக்கிறோம். முதல் 6 வசனங்களிலே இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து என்னென்ன நன்மைகளை போதனைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறது. 7வது வசனத்திலே கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று படித்தோம். இப்பொழுது 8, 9வது வசனங்களிலே மகனே உன் தகப்பன் புத்தியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாதே, அவைகள் உனக்கு உன் சிரசுக்கு அலங்காரமான கிரீடமும் கழுத்துக்கு சரப்பணியுமாக இருக்கும் என்று சொல்லியிருந்தார். பிறகு 10வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் உன்னுடைய பொருள் தேவைக்காக, பொருளாதாரத்திற்காக பாவிகளோட சேர்ந்து நடக்காதே, அவர்கள் நயங்காட்டினால் நீ அவர்களோட சம்மதியாதே, அவர்களோட வழி நடவாமல் நீ பாதுகாத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரி, இப்பொழுது 20வது வசனம் முதல் கொஞ்சம் வசனங்களை வாசிக்கிறேன். இந்த இடத்துல ஞானம் கூப்பிடுகிறது. இப்போ இந்த செய்தி ஞானம் கூப்பிடுகிறது என்ற தலைப்பில் இன்றைக்கு இப்பொழுது இந்த செய்தியை நாம் பார்க்கலாம். 20வது வசனம் முதல் நான் வாசிக்கிறேன். ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தம் இடுகிறது. ஞானம்னா நமக்கு உடனே இப்போ விளங்கணும், கர்த்தர் அவர்தான் ஞானம். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 31வது வசனத்தில் அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார்னு எழுதியிருக்கு. யார்? இயேசுவே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார்னு எழுதியிருக்கு. ஆக ஞானம் யாருன்னு கேட்டிங்கன்னா இயேசுவே நமக்கு ஞானம். நான் மறுபடி சொல்கிறேன், இந்த உலகத்தில் ஞானம் இருக்கிறது என்று சொல்வார்கள். அது ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததும் பாலியல் குற்றங்களுக்கு சம்பந்தப்பட்டதுமாய் இருக்கிறது. ஆனால் உண்மையான தேவ ஞானம், பரத்திலிருந்து உண்டாகிற ஞானம், அது எங்கே இருந்து வருகிறது? கர்த்தரிடத்திலிருந்து. தேவன் தமது குமாரனாய் இயேசுவை பூமியிலே நமக்காக பரிகாரம் செய்யும்படி அனுப்பினாரே, அவரிடத்திலே தான் எல்லா ஜீவனும் ஆலோசனையும் புத்திமதியும் ஞானமும் எல்லா ஆசீர்வாதங்களும் சமாதானமும் சந்தோஷமும் நம்முடைய வாழ்வு எல்லாமே அவருக்குள்ளே இருக்கிறது. ஜீவன் அவருக்குள்ளே இருக்கிறது என்று நாம் அறிந்திருப்போமாக. இயேசுவே நமக்கு ஞானம் என்று நீங்கள் கவனியுங்கள். இப்பொழுது சொல்லுகிறார், ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தம் இடுகிறது. அது சந்தடியுள்ள தெருக்களின் சந்திலும் ஒளிமுக வாசலில் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. பேதைகளே நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும்? என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருள்வேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். 23வது வசனம் வரைக்கும் வாசிச்சிருக்கேன். 20லேருந்து 23 வரைக்கும் திரும்ப அதை வாசிக்கிறேன், கவனிங்க, பிரயோஜனமாக இருக்கும். ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது. ஜஸ்ட் கால்ஸ், பெக்கன்ஸ், கால்ஸ், அழைக்கிறது. வீதிகளில் சத்தமிடுகிறது. அது சந்தடி உள்ள தெருக்களிலும்
தெருக்களின் சந்திலும் ஒலிமுக வாசலில் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தையை வசனித்து சொல்லுகிறது. பேதைகளே நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எது வரைக்கும் இருக்கும்? என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருள்வேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் என்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அவருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளலைன்னா நம்ம எப்படி இருப்போம்னு, தேவனுடைய ஞானம் இல்லாத இந்த சமுதாயம் எப்படி இருக்குன்னு நீங்கள் அதை பார்க்கலாம். ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது. இயேசுவானவர் ஒரு கதவை வெளியே நின்று தட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி படம் பார்த்துருப்பீங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் அவர் சொல்கிறார், இதோ வாசல் அருகே நின்று கதவை தட்டுகிறேன். இன்றைக்கி நம்முடைய இருதய கதவை அவர் தட்டுறாராம். கதவை திறந்தால் அவர் நம்மோட கூட போஜனம் பண்ணுவார். நாம் அவருடைய ஞானம், புத்தி, வழிநடத்தல், ஜீவன் எல்லாம் நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாரு. ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது. இந்த இருதய கதவை உள்ளுக்கு தான் மனுஷன் பூட்டி வச்சுருக்கான். இவன் தான் திறக்கணும், கர்த்தரால் திறக்க முடியாது, ஏன்னா பூட்டி இருக்கிறது உள்ளுக்க. அதனால் அவர் சொல்கிறாரு, வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலங்களில் நாங்கள் 5-6 பேர் போவோம். அங்கே ஏதாவது ஒரு தெருவில் நின்று இயேசுவை பற்றி, மனம் திரும்புதலை பற்றி, ரட்சிப்பை பற்றி நாங்கள் பேசுவோம். தெருவாக போவோம். இதை வாசித்தா இங்கே என்ன எழுதியிருக்கு? சந்தடியுள்ள தெருக்களின் சந்திலும் ஒலிமுக வாசலில் நின்று கூப்பிட்டு, அங்கெல்லாம் கேட்குதான். இப்போ தான் சில பிரச்சனைகளை உண்டு பண்ணிட்டாங்க. நான் சர்ச்சை ஆரம்பிக்கிறப்ப கூட மெகாஃபோனை ஒன்று கையில் வச்சுக்கிட்டு கூட ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டு திண்டுக்கல்ல முக்கால்வாசி பகுதி ஒரு தெருவுலையும் போய் பேசியிருக்கேன். எப்படியா பேசுவீங்கன்னா, 3 நிமிஷத்தில் செய்தியை சொல்லி முடிச்சிருப்பேன். சில சமயத்தில் நம்மக்கிட்ட இடக்கு முடக்கா கேள்வி கேட்குற ஆளுங்க அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி செய்தியை சொல்லி முடிச்சிருப்பான். அப்புறம் ஏன் இப்படியெல்லாம் சொன்னால், இல்லையா நாங்கள் போகிறோன்ட்டு அடுத்த தெருவுக்கு போயிடுவோம். இப்படியே போய், ஏன்னா அப்போவே இந்த மக்களுடைய மனநிலை சுவிசேஷத்தை சொன்னால் கேட்கக்கூடிய மனநிலை இல்லை. இப்போவும் கர்த்தர் தெருவில் நின்று தான் கூப்பிடுறாராம். சந்தடியுள்ள தெருக்களின் சந்திலும், சந்தடியுள்ளன்னு நிறைய போக்குவரத்து மக்கள் இருக்கிறாங்க அந்த தெருக்களில், ஒலிமுக வாசலிலும் நின்று, ஊர் மத்தியில் மக்கள் பொதுவாக கூட்டம் கூடுகிற இடங்களில் அங்கே நின்று பட்டணத்திலே தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. என்னது? ஞானம். ஜனங்களை கூப்பிடுதான். ஜனங்கள் இருக்க ஏரியாலெல்லாம் அது கூப்பிட்டுதான். இப்போ நான் சொன்னேன், வாசல் அருகே நின்று கதவை தட்டுகிறதாக. அப்புறம் அவர் சொல்லி பார்த்து அவருக்கு மனசு கேட்கலை. அவர் என்ன சொல்கிறார், இந்த ஜனங்களை பார்த்து, நான் எவ்வளவு காலத்துக்கே அப்படி உணர்வில்லாத வாழ்க்கையை வாழுவீங்க? ஒரு பாவமான வாழ்க்கையை, அந்தகாரத்தில் வாழ்கிற வாழ்க்கையை, எங்கேருந்து வந்தோம், இங்கே என்ன செய்கிறோம், எங்கே போகிறோங்கிற ஒரு உணர்வும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறியே, நான் கூப்பிட்டாலும் கேட்க மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லி இந்த மக்களுடைய மனநிலையை இந்த 22வது வசனம் சொல்லுகிறது. கவனியுங்கள். பேதைகளே நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எது வரைக்கும் இருக்கும்? 3 வகையான ஆட்களை பற்றி இங்கே சொல்லுகிறார். 1 பேதைகள், ஒரு விவரமும் தெரியாத கேனைகள். 2வது நிந்தனைக்காரரே, ஒருத்தர் வஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, நிந்தனைக்காரரே. 3வது குரூப்பு மதியினரே. 3வது குரூப்பு மதியினர். பேதைகள், நிந்தனைக்காரர், மதியினர். இந்த 3 வகையான ஆட்களை பற்றி இங்கே சொல்கிறாரு. பேதைகளை பற்றி நான் முதல்ல ஒரு செய்தியில் சொல்லியிருக்கிறேன். தேவன் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர், விவரங்களை கொடுக்கக்கூடியவர், போதிக்கிறவர். இப்போது சொல்கிறாரு, என்னுடைய வார்த்தைகளை கவனி, நான் உனக்கு போதிக்கிறேன், தகப்பன் தாயை புத்தியை கேள், அவங்க போதிப்பாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொன்னாலும்
இந்த பேதைகள் இருக்காங்க பாருங்க, எனக்கு யார் இன்னும் போதிக்க வேண்டியது எனக்கு போதும், இருக்கிறது போதும் அப்படின்ட்டு யார் சொன்னாலும் இன்னும் கேட்க மாட்டாங்க. ஆனால் விவரம் இல்லாமல் இருப்பாங்க, பேதைகளாக இருப்பாங்க. இங்கே ஒரு கர்த்தர் திட்டவே செய்கிறாரு, பேதைகளே நீங்கள் பேதமை விரும்புவதும். அவன் பேதையாக இருக்கான்னா அவன் ஏதோ அவனுக்கு கிடைக்க வேண்டிய விவரம் கிடைக்காததுனால இல்லை, அந்த பேதமையை விரும்புவது. விவரம் இல்லாமல் ஒரு சிலர் சொல்லுவாங்க, இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ், அறியாமை தான் சமாதானம்ப்பா அப்படி சொல்லுவாங்க. ஆமாம், அந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாத காரியங்களை அறிஞ்சிக்கிட்டால் சமாதானம் இல்லைதான். ஆனால் தேவன் கொடுக்குற விவரங்களை தெரிஞ்சால் அவரே நம்முடைய சமாதானம். நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல்கிறாரு. ஆக பேதைமைங்கிறது இந்த மனிதர்கள் தாங்களாக தங்களுக்கென்று தெரிந்து கொண்டது. they have chosen. அதாவது அவர்கள் பேதமையை விரும்பி ஞானத்தை வெறுத்திருக்கிறார்கள். பேதமையை விரும்பி ஞானத்தை வெறுத்திருக்கிறார்கள். பேதமையை விரும்புறதுங்கிறது எனக்கு எந்த விவரம் யார் எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில் போயா அப்படி சொல்லிவிட்டு ஞானம் வேண்டான்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு விவரம் இல்லாத சூழ்நிலையிலே தங்களை வைத்து கொள்ளுகிறவர்கள். அடுத்து நிந்தனைக்காரரே. இங்கே பாருங்கள், அடுத்த குரூப்பு எப்போ பார்த்தாலும் யாரையாவது குறை சொல்லி குற்றம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, சினிமா துறையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு பேரையும் பார்க்குற பொதுமக்களாக இருந்தாலும் சரி, அல்லது வேலை பார்க்குற இடத்துல அங்கே போய் அந்த ஆள் தலைவர் இப்படி இருக்கிறாருன்னு கூட பக்கத்தில் இருக்கிறவங்க பொல்லாத ஆள்கள்னு எல்லாரை பற்றியும் ஏதாவது குறை சொல்லி புலம்பிக்கிட்டு அவங்கள வஞ்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதைத்தானே பார்க்குறீங்க நீங்கள். இந்த நிந்தனைக்காரர் கூட்டம் கூடி அவங்களுக்கு அசோசியேஷன் கூட வச்சுக்கிடுவாங்க. என்ன செய்கிறாங்க? அடுத்தவர்களை நிந்திக்கிறார்கள். யார்? தேவனுடைய சாயலில் ரூபத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கிற மற்ற மனுஷனை நிந்திக்கிறார்கள். அது ஒரு விதத்தில் தேவனுக்கு விரோதிகளாய் துரோகிகளாய் மாறிவிடுகிறார்கள். நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும்? இந்த மதியினரை பற்றி சொல்கிறாரு. இவங்க ஞானத்தை வெறுத்ததுனால தான் மதியினராக இருக்காங்க. மதியினம்னா புத்தி கெட்டு போய், மதினா புத்தி, மதியீனம்னா புத்தி கெட்டு போய் புத்தி இல்லாமல் எல்லாவற்றையும் தப்பாக செஞ்சு தங்களுக்கே நஷ்டங்களையும் தீங்குகளையும் வருவித்து கொள்ளுகிறவர்கள். இப்போ இந்த 3 குரூப்பை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, பேதைகளே நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எது வரைக்கும் இருக்கும்? அவர் சொல்கிறாரு, நான் எத்தனை தடவை சொல்லி பார்க்குறேன், நான் கூப்பிட்டு பார்க்குறேன் அப்படி சொல்கிறாரு. ஆக உலக மக்களை பார்த்து தேவனுடைய கணிப்பு, அவர் எப்படி இந்த உலக மக்களை எடை போட்டிருக்கிறாருன்னு பாருங்கள். ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுது, ஞானத்தின்னு அவங்க வீட்டுக்குள்ளே விடலை. தெருக்களில் நின்று சத்தம் போட்டு கூப்பிடுது. ஒளிமுக வாசலில் இருந்து பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. கூப்பிட்டு சொல்கிறார், ஏ பேதைகளே, ஏ நிந்தனைக்காரரே, ஏ மதியினரே, நீங்கள் பேதமையை விரும்புவதும் நிந்தனையில் பிரியப்படுவதும், அதான் அடுத்தவனை வைக்கிறதுனா அப்படி சந்தோஷம் உங்களுக்கு அதானே நிந்தனையில் பிரியப்படுவது. அடுத்து மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எது வரைக்கும் இருக்கும்? அடுத்த வசனத்தை கவனிங்க. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருள்வேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். பாருங்க, சொல்கிறாரு என்னுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு. கடிந்து கொள்ளுதல்னா என்ன? ஏ தம்பிங்க வா அப்படின்னா உடனே வைக்கிறதுன்னு அர்த்தமா? இல்லை. ஏய் தம்பி விடா ஒன்னே தாண்டா வா அப்படின்னு சொன்னால் அப்புறமும் போகிறேன் டேய் அப்படின்னு கூப்பிடுவாங்க. நான் சொன்னால் கவனிக்க மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க. என்னுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே எத்தனையோ சொல்லி அவங்க கேட்கவும் இல்லை, திரும்பி பார்க்கவும் இல்லை, கவனிக்கிறதுக்கு ரெடியாகவும் இல்லை. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருள்வேன். என்னுடைய ஆவியை பாருங்கள், தேவன் ஜீவன் உள்ளவர்.
அவருக்கு சமாதான நிறைவாய் உண்டு, சந்தோஷ நிறைவாய் உண்டு, சகல நன்மைகளை செய்ய திராணி உள்ளவர், நல்லவர், மட்டுமல்ல வல்லவர். அவர் சொல்கிறார், என்னுடைய ஆவியை நான் உனக்கு தருவேன். என்னை போல நீ வாழ்கிறதுக்கு என்னுடைய ஆவியை உனக்கு தர்றேன். நீ சமாதானமாக வாழ, நீ சந்தோஷமாக வாழ, ஒரு குறைவுமின்றி வாழ, நீ ஆசீர்வாதமாக வாழ, உனக்கிட்ட இருக்கிற இப்போ இருக்கிற ஆவியானது அது உனக்கு உதவி செய்யாது. ஆனால் நான் என்னுடைய ஆவியை தர்றேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். பாருங்கள், இந்த ரட்சிக்கப்படாத மக்கள் சொன்னேன் பார்த்தீங்களா, பேதைகளாக இருக்கிறாங்க, நிந்தனைக்காரராக இருக்கிறாங்க, மதியினராக இருக்கிறாங்க. இவங்களை கூப்பிட்டு நீங்கள் வாங்க, என்னுடைய ஆவியை தருவேன், என்னுடைய கடிந்துகளுக்கு திரும்புங்கள், என்னுடைய ஆவியை தருவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். தேவன் ஆதியிலே பாருங்கள் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அவருடைய வார்த்தையவே நமக்கு தர்றேன்றாரு. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஜீவன், அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அப்படியெல்லாம் எழுதியிருக்கு பார்த்தீங்களா. இப்போ அவர் சொல்கிறாரு, என் வார்த்தைகளை உங்களுக்கு தருள்வேன், உங்களுக்கு தெரிவிப்பேன்கிறாரு. அதாவது இந்த ஞானம்னு ஆரம்பித்த பார்த்தீங்களா, ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது. அது இயேசுவை தானே சொல்லியிருக்கு, அவர் வார்த்தையாக தானே இருக்கிறாரு. அந்த வார்த்தை சொல்லுகிறது, என்னுடைய வார்த்தையை தர்றேன், என்னுடைய ஆவியை தர்றேன், நீ என்னை மாதிரி வாழ்வதற்கு தேவையான ஆவியையும் வார்த்தையும் நான் தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை இந்த மாதிரி புரிஞ்சிருக்கிறது தான் சரி. சும்மா ஏதோ வாசிச்சங்க, என் ஆவியை தர்றேன்னாரு, வார்த்தைகள் அருள்வேன்னாரு. உண்மையாகவே அவரை போல வாழ்வதற்கு தேவையான ஆவியின் அபிஷேகமும் வார்த்தையும் கொடுப்பேன் இருக்கிறாரு. 24:25, நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை, என் ஆலோசனையெல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். இவரோட அனுபவத்தை சொல்கிறாரு. நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டேன் என்கிறீர்கள். டேய் தம்பி தம்பி தம்பின்னா அவன் பாட்டு போயிட்டே இருக்கான், திரும்பி பார்க்கவே இல்லை. என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. ஏய் தம்பின்னு கையை அது சும்மா கூப்பிடுறது வேற, தம்பி அப்படின்னு கை நீட்டுறது வேற. கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான், கவனிக்க மாட்டேங்கிறான். கூப்பிடுறது கர்த்தர், ஜீவனுடையவர். அவர் அந்த ஜீவன் உடையவராக மாத்திரமில்ல, நான் உனக்கு தான் தர்றேன் அப்படின்னு சொல்கிறவர். என் ஆலோசனையெல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். நான் எவ்வளவோ ஆலோசனைகளை சொன்னேன் நீங்கள் நல்லா வாழ்கிறதுக்குன்னு, பிழைக்கிறதுக்குன்னு. ஆனால் கடைசியில் நீங்கள் பார்த்தா அது எல்லாவற்றையும் தள்ளி போட்டு விட்டீர்கள், என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். இயேசுவை பற்றி என்ன எழுதியிருக்கு? ஏசாயா 53 அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் பாடு அனுபவித்தவருமாக இருந்தார். அவரை பற்றி யாரும் திரும்பி பார்க்க ரெடி இல்லை. இப்படி ஒரு கர்த்தர் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. யுத்தத்துக்குள்ளே பாய்கிற குதிரையை போல அவனவன் தன் வழியிலே ஓடிப்போனான் என்று அங்கே எழுதியிருக்கு பார்த்தீங்களா. ஆக எல்லாரும் அவனவனுடைய வழியில் சரி எங்கே தான் போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, இங்கே போனால் ஒரு சாவு, இங்கே போனால் ஒரு ஆக்சிடெண்ட்டு, இங்கே போனால் ஒரு கொள்ளையடிக்கிறது, அவனா கொள்ளையடிச்சிட்டு போயிடுறான், இங்கே போனால் ஏதாவது தீங்குகளிலே மாட்டிக்கொள்ளுகிறார்கள். ஆனால் அவங்க நினைக்கிறாங்க இதுதான் வாழ்க்கை, அங்கே போனால் அதை என்ஜாய் பண்ணலாம், இங்கே போனால் இதை என்ஜாய் பண்ணலாம். ஆக பிசாசு காட்டுகிற எல்லா ஆலோசனைகளிலும் வாழ்க்கை அனுபவிக்கலாம், இன்பத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிசாசு கூப்பிடுறான். அதை கேட்டு நம்பி கர்த்தர் சொல்கிறத கூப்பிடுறத கேட்கறதுக்கு இவங்க ஆளுங்க ரெடி இல்லை. இங்கே அவனவன் பிசாசு, அந்த பிசாசு கூப்பிடுது, இங்கே இந்த பிசாசு கூப்பிடுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் எல்லா பக்கமும் ஓடி போனாக்க பக்கத்தில் கர்த்தர்கிட்ட ஒருத்தனை கூட காணாம்.
என் ஆலோசனையெல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். நான் கூப்பிட்டு நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. இப்போ கர்த்தருக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்த ஒரு பாடு இப்போ என்ன சொல்கிறாரு? 26, 27, 28 வசனங்களை வாசிக்கிறேன். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், இந்த காசை கொடுத்தாவது இந்த வேலையை வாங்கிடலாமா அப்படின்னு போவாங்க. அந்த காசை கொடுத்துட்டு வேலை கிடைக்குமோ கிடைக்காதோன்னு பயந்துக்கிட்டு இருப்பாங்க. கடைசிக்கு காசும் போய் வேலையும் போய் உட்காந்துருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கத்தானே செய்கிறீங்க. இப்படி ஆபத்து வரும்போது இப்போ எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தாரு, கூப்பிட்டு பார்த்தாரு, கையை நீப்பிட்டு பார்த்தாரு, கடிந்து கொண்டு பார்த்தாரு. ஒன்று இந்த ஆட்கள் கவனிக்கலை. இப்போ இவருக்கு கோபம் வந்துருச்சு. ஆகையால் நான் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். ஆகடியம்னா ஹஹஹா அப்படின்னு சிரிக்கிறது. நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போதும். ஏதோ பயப்படுறாங்க. நல்ல வழியில் இல்லாத எந்த மனுஷனுக்குள்ளேயும் பயம் இருக்கும். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறான். ஆனால் பாவிகள் நிச்சயமாக பயப்படுவாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு, பாவத்தில் வாழுகிறவர்களுக்கு மரண பயம் இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மரண பயம் இல்லை. இந்த உலகத்தில் கண்ணை மூடுனா நான் பரலோகத்தில் அங்கே இருப்பேன். ஆதலால் இந்த பயம் பாருங்க, இது ஒரு பெரிய பொல்லாதது. இது பிசாசினால் உண்டாகிறது. இந்த பிசாசோட ஆலோசனை கேட்டு அந்த தீமைகளில் இறங்கும்போது அந்த பயம் நம்மை பிடித்து கொள்ளுகிறது. பயம் பிடிச்சிக்கிச்சா பிசாசு பிடிச்சிக்கிச்சா? பயத்தின் மூலமாக பிசாசு உங்களை பிடித்து கொள்ளுகிறது. நான் சொல்கிறேன், இப்போ ஏதாவது ஒரு இதில் பயந்துக்கிட்டே கிடக்கிறீங்களா? அந்த பயத்தின் மூலமாக ஒரு பிசாசு உங்களை பிடித்திருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த பொல்லாத காரியங்களை விட்டு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வந்து அவரிடத்தில் அறிக்கை செய்து மன்னிப்பு நீங்கள் பெற்றால் ஒழிய அந்த பயத்திலிருந்து உங்களால் விடுதலையாக முடியாது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் உண்மையாகவே மனம் திரும்பி அந்த பாவத்தை விட்டு, பொல்லாத வழிகளை விட்டு, பிசாசுடைய ஆலோசனைகளை விட்டு கர்த்தரிடத்தில் வந்து பாவங்களை அறிக்கையிட்டு இனிமே பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி அவரிடத்தில் மன்னிப்பு பெறுவதே சரி. அப்பொழுதுதான் பயம் போகும். அது சொல்கிறாரு பாருங்க, துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமல், கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் மேலே தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பானா? அவன் செய்வதெல்லாம் வாய்க்குமா? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தன் காலத்திலே தன் கனியை தந்து. அவனுக்கு பயம் ஏது? சூழ்நிலையில் வறட்சியாக இருக்கலாம், பனையை போல செழிப்பார்ப்பான்னு எழுதியிருக்கு. அருமையானவர்களே, அந்த பிசாசோடைய பொல்லாத வழிக்கும் தேவன் கூப்பிடுகிற அந்த வழிக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கிறதை நீங்கள் பாருங்கள். அப்புறம் சொல்கிறாரு, நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போதும், ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு வரும்போதும், நேரிடும் போதும். புயல் வேற, சூறாவளி வேறு. புயல் வேகமாக அடிச்சுட்டு போகும். சூறாவளி சுற்றி சுற்றி அடித்து வீட்டையே தூக்கிட்டு போயிடும். காரை தூக்கிட்டு போகுது. வீட்டை கூரையெல்லாம் தூக்கி காற்றுல அங்கே பறக்க வச்சுக்கிட்டு இருக்கும் பாருங்க. நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போதும், ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும், நெருக்கமும் இடுக்கண்ணும் உங்கள் மேல் வரும்போதும். நெருக்கங்கள் வருது, இடுக்கண்கள், ஆபத்துகள் வருகிறது. அந்த சமயத்தில் நான் ஆகடியம் பண்ணுவேன். நான் சொல்லி சொல்லி கேட்க மாட்டேன்ல, போடா அப்படி சொல்லிட்டு சிரிப்பேங்கிறாரு. அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள். இப்போ ஏன் கூப்பிடுறாங்க? முதல்ல இவர் கூப்பிட்டு பார்த்தாரு. முதல்ல புத்திக்கிட்டு போயிட்டு இப்போ வர்றேன், உங்ககிட்ட வர்றேன்னு சொல்லுவாங்களாம். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். ஜெபம் பண்ணுவாங்க, பதில் என்கிட்ட வராது. எனக்கு கோபம் இருக்குது, ஆத்தருக்கு போடா, நீ போய் அங்கே எங்கே போனியோ, எங்கே யார்கிட்ட போனியோ அந்த பிசாசு கிட்ட போய் எல்லாத்தையும் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்முன்னு இருப்பேங்கிறார். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள்.
இந்த இஸ்ரவேலருடைய வாழ்க்கையை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இது மாதிரி ஆரம்ப காலங்களில் இந்த பாகால்களை ஆராதிக்கிறதுக்கு கர்த்தரை விட்டுட்டு போயிடுவாங்க. அங்கே போய் ஏகப்பட்ட பஞ்சத்தில், அங்கே சண்டை சச்சரவுகளில், பிரச்சனைகளில், மழை இல்லாமல் போனதுனால அங்கே தண்ணீர் இல்லை, அங்கே விளைச்சல் இல்லை, எல்லாம் குழப்பம் சண்டையும் தான். அந்த சமயத்தில் கர்த்தர்கிட்ட வந்து ஜெபம் பண்ண வருவாங்க. திரும்பி பார்க்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன்னு ஒரு கம்முன்னு இருந்துக்கிடுவார். அப்புறமேல் ரொம்ப அழுது புலம்பி கூப்பிட்டு, நாங்கள் பண்ணலாம் அப்படி கஷ்டப்படுறத பார்க்கலையா அப்படின்னு கூப்பிட்றப்ப சரி சரின்னு அப்புறம் இதை தான் இங்கே எழுதியிருக்கு. நீங்கள் அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறதை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்வதிலெல்லாம் அசட்டை பண்ணினார்கள். 2 திட்டுனா வீட்டில் பையங்களை, ஏய் ஏன்டா அப்படியெல்லாம் பண்ணுறேன்னு திட்டுனா அவன் என்ன பண்ணுறானா, அவன் அதை பற்றி சட்டையே பண்ணாமல் அவன் போயிட்டே இருக்கானா. உங்கள் வீடுகளில் அதெல்லாம் நடந்தது இல்லையா? அப்படி தான் இப்போ அவர் நம்மளை சொல்கிறாரு. நான் எத்தனை தடவை கூப்பிட்டு பார்த்தேன், நீ கேட்க மாட்டேன், போடா அப்படின்ட்டு போனேன், இப்போ எப்படி இருக்குது அப்படின்றாரு. ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். அவங்க எங்கெங்கே போனாங்களோ அதில் என்னென்ன கிடைச்சதோ பலன் அதை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினாலே திருப்தி அடைவார்கள். இதை கவனிச்சிருக்கீங்களா? அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு இந்த யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்கள்ல, அந்த யோசனை பண்ணுறப்ப அவங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்கும். இப்படி செஞ்சு அப்படி சம்பாதிச்சு அப்படி வாழ்ந்து இப்படியெல்லாம் உயர்ந்தரணும் அப்படின்னு கணக்கு போட்டு யோசனை பண்ணிக்கிட்டே அந்த யோசனைகளில் திருப்தி ஆவாங்க. ஆனால் உண்மையிலே அங்கே ஒன்றும் அவங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு இருக்காது, திருப்தி இருக்காது. குறைவுபட்டு தாகத்தினாலும் பஞ்சத்தினாலும் அடிபட்டு கிடப்பாங்க. பத்தாவதுக்கு சத்துருக்களுடைய கொள்ளையடுதலும் அவர்களால் சிறைப்பிடித்து போகப்படுகிறதும் உண்டாகியிருக்கும். அது எவ்வளோ பயங்கரம் பாருங்கள். வியாதிகள்னால, தரித்திரத்தினால, கடன்களில் எவ்வளோ வேதனையில் இருப்பாங்க பாருங்கள். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். பேதைகளின் மாறுபாடுன்னு என்ன? இவர் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிறது, மாறுபட்டு பேசுறது. கர்த்தர் பேசுகிற காரியங்களை விட்டு மாறுபட்டு பேசுறது, அதான் மாறுபாடு. பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். மூடர் தேவனற்றவர்கள், அதாவது தேவன் கொடுக்குற ஞானத்தை அறிவை பெற்றுக்கொள்ள மாட்டேன்னு மூடத்தனமாக வாழுகிறவர்கள். மூடர்களின் நிர்விசாரம்னா எதை பற்றி எனக்கு கவலை இல்லைப்போ, கடவுளாவது அவருடைய ஆலோசனையாவது அவருடைய ஆசீர்வாதமாவது இங்கே நல்லா ஒழுங்கார், எதை பற்றி என்கிட்ட பேசாத போயா அப்படி சொல்லுவாங்க. நிர்விசாரம் அது அவர்களை அழிக்கும். ஆனால் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். இது எப்படி? எவ்வளவு ஆபத்து வந்தாலும் இவன் எப்படி அமைதியாக இருக்க முடியுது? கர்த்தருடைய பிரசன்னம் இருக்குது, அவருடைய பாதுகாப்பு இருக்குது, அவருடைய ஆசீர்வாதம் இருக்குது. அதனால் என்ன புயல் அடித்தாலும் சரி, சூறாவளி அடித்தாலும் சரி, எவ்வளவு சத்துருக்கள் வந்தாலும் சரி, கர்த்தருடைய பாதுகாப்பு இவனுக்கு இருக்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இவனுக்கு இருக்கிறது. ஆதலால் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். சமாதானம். வெளியே எவ்வளவு குழப்பங்கள் பயங்கரங்கள்லாம் இருக்கலாம், ஆனால் இருதயம் அமைதியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஆதலால் அருமையானவர்களே, ஞானம் கூப்பிடுகிறது, தெரு சந்திகளில் நின்று கூப்பிடுகிறது, அது ஊர் மத்தியில் நின்று கூப்பிடுகிறது. அவர் கை நீட்டு கூப்பிடுறாராம், அவரை சத்தத்துக்கு கவனிக்கணுமா. அப்படி இல்லைன்னாக்க பயப்படுகிற காரியம் வரும்போது அவர் நம்மளை பார்த்து ஆகடியம் பண்ணுவாராம். நம்மெல்லாம் அறிவை வெறுக்கிறதுனால அதெல்லாம் வர்ற பிரச்சனைன்னு சொல்கிறாரு. ஆனால் அவருடைய வார்த்தைகளுக்கு கவனிக்கும்போது விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். அல்லேலூயா. நீங்கள் இப்படி வாழுவதே கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.